இருக்கிறார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட ஞான வைதுஷ்யம் எம்பெருமானாரே ஆசைப்படும்படியா அவருடைய காலக்ஷேபத்தை கேட்க வேணும் என்று ஆசைப்படும்படியான பிரபாவத்தை உடையவர் இவர். அப்படிப்பட்டவர். அவருக்கு இதனாலே எந்த விதமான கர்வமும் ஏற்படவில்லை என்பதுதான் அவருக்குண்டான பெருமை. எம்பெருமானாரே போற்றி நம்மை கொண்டாடுகிறார். கர்வம் ஏற்படலாம், ஐஸ்வர்யத்தை கொண்டு கர்வம் ஏற்படலாம். பெரிய ஐஸ்வர்யம் இருந்தது, அதனாலே கர்வம் ஏற்படலாம். ஐஸ்வர்யத்தை குறைந்தார், இந்த வைராக்கியத்தினாலே பெருமை. யார் இந்த ஐஸ்வர்யத்தை துறப்பன்? அதை எல்லாவற்றையும் விட்டு வருவனா? நாம் தான் விட்டு வந்தோம், அதனாலே கர்வம் ஏற்படலாம். எந்த விதத்திலேயும் ஈஷத்தும் சிறிதும் கர்வம் இல்லாமல் இருந்தவர் கூறத்தாழ்வான் என்கிற ஒரு व्यक्ति. இவரை போலே சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்களிலே ஒருவர் கிடையவே கிடையாது என்பதுதான் நம்முடைய பெரியோர்கள் உடப்பாம்பிலே கையிட்டு சொல்லக்கூடிய உண்மையான வார்த்தை. ஆக அந்த ஆழ்வானுடைய பிரபாவம் இருக்கிறதே, இது வாசாம கோச்சம். அதை பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பது திருவரங்கத்து அமுதனார் வருடத்திலே ஆசிரியத்தவர். திருவரங்கத்து அமுதனார் அவர் சொல்கிறார், ராமானுஜ நூற்றந்தாதியிலே சுவாச்சாரியனை பற்றி அவர் கொண்டாடுகிறார். மொழியை கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியது வழியை கடத்து ராமானுஜன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு நியாதும் வருத்தனே என்கிற அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துல இவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னால இவரை வர்ணிக்க முடியாது. அதான் இவருக்கு பெருமை. இவருக்கு பெருமை என்ன? எங்க ஆச்சாரியனுக்கு பெருமை என்ன தெரியுமா? என்னுடைய வார்த்தைகளுக்கு அப்பால் பட்டவர். என்னுடைய வார்த்தைகளால இவரை வர்ணிக்க முடியாது. மொழியை கடக்கும், மொழியை என்னுடைய வார்த்தைகளை கடந்து நிற்கிறார். என்னுடைய வார்த்தைகளாலே நான் பெரிய கவிதான். எம்பெருமானை கவிபாடி விடுவேன், மற்ற பேர்களை கவிபாடி விடுவேன், ராமானுஜரை கவிபாடுவேன். ஆனால் எங்கள் ஆச்சாரிய சார்வபூமராக இருக்கக்கூடிய இந்த கூறத்தாழ்வாரை என்னாலே வர்ணிக்க முடியாது. அவருடைய பிரபாவத்தை சொல்ல முடியாது. அவருடைய பிரபாவம் என்ன? மொழியை கடக்கும் பெரும் புகழான். அப்படியே மனோரமிகள் உத்திராஜ் எழுந்தேல சம்ஸ்கிருதத்துல டிரான்ஸ்லேட் உண்டார். வாச்சாம் அகோச்சர மகாகுண தேசிகாகிர பூராதிநாத கசிதாகில நைட்ச பாத்திரம். மொழியை கடக்கும் பெரும் புகழான். வாச்சாம் அகோச்சரம், வாக்குக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய பெருமை வாக்குக்கு அப்பாற்பட்டது. மொழியை கடக்கும் பெரும் புகழான். என்ன பெருமை? வாச்சாம் அகோச்சர மகாகுண மகாகுணத்தோட கூடியவர். தேசிகர்கள் ஆச்சாரியர்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடியவர். அந்த பூராதிநாதர் இருக்கிறாரே, அவருக்கு என்ன பெருமை தெரியுமா? நம்முடைய நைச்சத்தை எப்பொழுது அனுசந்தானமா தான் நீச்சன் நீச்சன். இதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உயர்ந்த கருத்து. தான் எத்தனைதான் வாசித்திருந்தாலும், என்ன உயர்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும், ஆதிஜாத்தியத்தினாலே உயர்ந்தவனாயிருந்தாலும், வித்தியினாலே உயர்ந்தவனாயிருந்தாலும், தன்னுடைய விருத்தி ஆச்சாரத்தினாலே உயர்ந்தவனாயிருந்தாலும், தான் எல்லோருக்கும் தாண்டவன் தாண்டவன் என்று நினைப்பதிருக்கிறதே, இதுதான் உயர்ந்த கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் அகம் நீச்சகா அகம் நீச்சகா என்கிற எண்ணம் இருக்கவே. ஈசனேன் நிறையொன்றுகிறேன் ஆழ்வார் சொல்றார். நம்ம ஆழ்வாரே சொன்ன விற்பாடு நாம் யார்? ஈசனேன் நிறையொன்றுகிறேன், நான் பரமநீச்சன், குணப்பூர்த்தி கொஞ்சம் கூட கிடையாது, நிறை ஒன்றும் இல்லாதவன் சொல்லி கொள்கிறார். அது கூறத்தாழ்வானுடைய அற்புதமான ஸ்தவங்களிலே நாம் பார்க்கிறோம். ஸ்ரீஸ்தவத்திலே அற்புதமா எல்லை கடந்த நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார். நான் ஒரு நாய் போல, அப்பாவும் பிள்ளை ரெண்டு பேரும் நாய்னு சொல்லிக்கிறது ஆச்சு. அப்பாவும் சொல்லி கொள்ற, பிள்ளையும் சொல்ற, புறத்தாழ்வானும் சொல்ற. நான் ஒரு நாய். நாயானது மிகுந்த தாகத்தை உடைய நாய் என்ன பண்றது? கங்கா தீர்த்தத்தை நக்கி பார்க்க. கங்கா தீர்த்தத்தை நக்கினால் அதனாலே கங்கா தீர்த்தத்துக்கு ஏதாவது குறைவு ஏற்படுகிறதா? நாய் நக்கின தீர்த்தம், அதனால இதற்கு அசுத்தி ஏற்பட்டு விட்டது, பவித்திரம் போய்விட்டது, அபவித்திரமாக ஆகிவிட்டதுன்னு யாராவது சொல்றாரு? அந்த தீர்த்தத்தை எல்லாரும் தான் பாரம் பண்றார். கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து புரோஷிக்கிறார். கங்கைக்கு உண்டான பெருமை நாய் நக்கினபடினாலே போகவே இல்லை. அதே போலத்தான் தேவியே, ஸ்ரீதேவியே, ஸ்ரீரங்கநாச்சியாரே, உம்முடைய கீர்த்தி என்று சொல்வதானது ஒரு கங்கா பிரவாகம் போலே, நான் ஒரு நாயை போலே, எனக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்ட நாய் கங்கா தண்ணீரை குடிக்கிறது, நக்கி குடிக்கிறது. அதே போல தேவரீருடைய அந்த கீர்த்தி என்று சொல்லக்கூடிய கங்கா பிரவாகத்தை நானும் நாத்தினாலே தொடப்போகிறேன். அதனாலே அவருக்கு குறைவு ஏற்படுமான்னு கேட்டா, குறைவு ஏற்படாது. எப்படி அந்த கங்கா தீர்த்தத்தை நாய் நக்கினால் அதற்கு குறைவு ஏற்படாதோ, அதே போல தேவரீருடைய கீர்த்தியை நான் சொல்கிறபடினாலே அந்த கீர்த்திக்கு குறைவு ஏற்படாது. ஆனால் அந்த கங்கா தீர்த்தத்தை பானம் பண்ணின நாய் இருக்கே, அதுக்கு தாகம் அடங்குகிறது. அதே போல எனக்கு தாகம், என்ன தாகம்? எனக்கு தேவரீருடைய கீர்த்தியை சொல்ல வேணும்.
கீர்த்தியை பானம் பண்ண வேணும், கீர்த்தியை அனுபவிக்க வேணும், நாத்தாரை நக்க வேணும்னு எனக்கு விசேஷமான ஒரு தாகம். அந்த தாகமும் கட்டாயம் தனியும். அடியேன் நாயை போன்றவன் அறிவார். சாஸ்திரா சொன்னது பார்த்து அறிவார். பிள்ளை நானும் நாய் தான் விட்டார். தத்தோனிக்கிருட்டே மைசன்னிக்கிருட்டே காம் நிஷ்கிருதியும் ரஞ்சபதே கரோஷி கழிக்கிறார். பராசர பட்டருடைய அற்புதமான ஸ்லோகம் இது. பராசர பட்டர் கோயிலுக்கு போனார் ஒரு தடவை. கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில்ல ஏதோ சொன்ன பெருமாள் புறப்படல. பெருமாள் புறப்படாதுக்கு என்ன காரணம், ஏன் பெருமாளுக்கு இன்னும் புறப்பாடு ஆகலை, கரெக்டா கைதுக்கு புறப்படுறே, ஏன் புறப்படலைன்னு கேட்டார். அப்போ எங்க இருக்கிறோம் சொன்னார், எங்கேயோ ஒரு நாய் கோவில்ல இல்லையோ வந்துதான் யாரோ பார்த்தாலாம், அதுக்காக பிராயசித்த ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன. அப்படியா, நாய் யார் பார்த்தானா, பார்த்துதான் சிரிக்கிறா, எங்க வந்து எங்கேயோ வந்ததா சொல்றாரு. ஓடினாராம் உள்ள நேரம் கர்ப்பகிரகத்துல போன அவின்னி அசன்னி கிருஷ்ண நிகிருஷ்ண ஜந்தோ விக்ஷாபவாதீன கரோஷி சாந்தி தபோ நிகிருஷ்டே மை சந்நிகிருஷ்டே காம் நிஷ்கிருதியும் ரங்கபதே கரோஷி. அற்புதமான ஸ்லோகன். எங்கேயோ வந்து பக்கத்துல வரலாம், கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு இல்ல ஆரியப்பட்டாள் வாசலுக்குள்ளே நுழைஞ்சு எங்கேன்னு யாரும் சொல்லல, எங்கேயோ பார்த்தோன்னு சொல்றேன். சன்னிகிருஷ்ட பக்கத்துல இல்லை, எங்கேயோ வெகு தூரத்துல 7 பிராகாரங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல வந்துருக்கு. அந்த காலத்துல 7 பிராகாரங்களுக்குள்ள வராது, இப்ப எங்கெல்லாம் ஒரு வேற 7 பிராகாரங்களுக்குள்ள ஒருத்தருமே இருக்க மாட்டான். எல்லாம் கோயில் ஆச்சாரியெல்லாம் வெளியில இருந்தாலும் சரிதான். அதனால எங்கேயோ ஒரு இடத்துல வந்துதான் சொல்றான். அசன்னிகிருஷ்ட நிகிருஷ்ட ஜந்து தாழ்ந்த ஜந்து, அது எங்கேயோ வந்திருக்கு. அதுக்காக மிக்க அதுவும் உண்மையானதான்னாக்கா யாராவது பார்த்தாலும் உண்மையான அதுவே கிடையாது. பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், பொய்யா சொல்றாளே ஒழிய வாஸ்தவமா கண்டவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதோ அதுக்கு சாந்தி ஹோமங்கள்லாம் நடக்கிறது, பிராயசித்த ஹோமங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் சாமி தினந்தோறும் ஒரு நாய், அந்த நாய் இருக்கு, அந்த நாயை காட்டிலும் சார்ந்த ஒன்று உங்களுடைய கர்ப்பகுலத்துக்குள்ளேயே வந்து நிற்கிறது. தப்போ நிக்கிருக்கே மல்லி தண்ணி கிருஷ்ணே எங்கேயோ இல்லை, வெகு தூரத்துல இருந்து அந்த நாய், அது போய் ஆனா இங்க சத்தியம் சமீபத்துல இருக்கேன், ரொம்ப பக்கத்துல இங்கேயே வந்து நிக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய திருப்பெரம்புன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு உள்ள நிக்கிறார் இவன். அதுக்குள்ள நின்று சொல்றார் தபோனி கிருஷ்டே மை தண்ணி கிருஷ்டே, நான் பக்கத்துல நிச்சயம் வரேனே, இதுக்கு என்ன சாந்தி ஹோமம் நடக்கிறது, ஒண்ணுமே நடக்கல, நம்ம எதுக்கு தெரிவிக்கிறார். இப்படி தகப்பனாரும் பிள்ளை நாயின்னு சொல்லி கொடுறாரு. இது திருவங்கியாட்சது நாய் ஏன் வந்தடைந்தே நல்கியார் என்னை ஆட்கொண்டருடைன்ற திருவேங்கட உடையார் நடத்த. அவர் தன்னை நாயின்னு சொல்லிட்ட சம்பிரதாயத்தில் நாய் அப்படின்னு ஒரு உபன்யாசம் பண்ணலாம். சம்பிரதாயத்தை எத்தனை பேர் நாயின்னு சொல்லிக்கிறார் தெரியுமா, எல்லாரும் நாயின்னு சொல்லி கொள்ற. அந்த நாய்க்கு விசேஷமான கௌரவம். இத்தனை ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய வாக்கில புறப்பட்டு வெளியிலே வந்தபடியினாலே நாய்க்கு சப்தத்துக்கே விசேஷம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த நாயா இருப்பதுன்னு நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எம்பெருமான் மனுஷனாக படைத்திருக்கிறார், மனுஷனாக படைத்து நமக்கு ஞானத்தையும் கொடுக்கிறார். அந்த நாயாக தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய நைச்சியம் இருக்கிறதே, அது தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் அத்யத்புதம். அப்படிப்பட்டவரா இருந்த அவர் மொழியை கடக்கும் பெரும் புகழார். பஞ்ச முக்குறும்பு 3 குறும்புன்னா கர்வம், 3 விதமான கர்வங்கள் ஏற்படும். என்னென்ன கர்வம் அப்படின்னாக்க, பிறந்தபடினாலே வித்யாமதோ தனமதோ திருத்தியா விஜனோமதா, வித்தியினாலே கர்வம் ஏற்படும், வித்யா மதம், தனமதம் ஐஸ்வர்யத்தினாலே மதம் ஏற்படும், அலங்காரம் ஏற்படும். அதற்கு மேலே அதிகம் நல்ல குலத்துல பிறந்திருக்கும், அதுக்கு மேலே இளம பருவத்தையும் சேர்த்துக்கிறோம். இளம பருவம் இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இவ்வளவு இருந்தா அகங்காரத்திற்கு வேறு புகலிடமே கிடையாது. அகங்காரம் முழுவதும் இந்த இடத்துல வந்து இந்த வெற்றி விசேஷத்தின் இடத்துல கூடி கொண்டு விடும். ஆனா வந்து விட்டதே வெளிச்சிடலாம், இவருக்கு இருந்ததா கிடையாது. பஞ்ச முக்குறும்பா வஞ்சனை பண்ணக்கூடிய 3 குறும்புகள், 3 அகங்காரங்கள். முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான், அது பெரிய குழி, அப்படி பாதா அதுல விழுந்த கரையேறவே முடியாது. அப்படிப்பட்ட பள்ளம், அந்த பள்ளத்திலே விழாமல் கத்தினவர் எங்களுடைய ஆச்சாரியர் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த பாட்டிலேயே வேறு ஒரு வருஷம் இருக்கு, வேறு விதமா. புலியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான், இது உயர்ந்த பாடம்னு கொண்டாடக்கூடிய. புலியை கடக்க அவர் கடந்து விட்டார்னு அர்த்தம். முதல் அர்த்தம் என்னவென்ற புலியை கடக்கும் என்று சொன்ன 3 விதமான பெருமையினாலே தோஷம் ஏற்படும், அகங்காரம் ஏற்படும். வித்யாமதம், தனமதம், அவிஜனமதம் என்று சொல்லக்கூடிய 3 மதங்கள் ஏற்படும். அந்த 3 மதங்களாகிற படுகுடியிலிருந்து தப்பியவர் கூறத்தாழ்வார் அப்படின்னு முதல் அர்த்தம். இப்பொழுது கடக்கும்னு பாடம் கொண்டோமே என, அப்போது என்ன அர்த்தம், கடக்கும் தான் கடக்கும். அடுத்தபடியா இன்னொரு பாடம் என்ன, கடக்கும் சொன்ன தன்னை ஆசிரியத்தவர்களை இந்த 3 விதமான அகங்காரங்கள் வந்து சேராமல், 3 விதமான அகங்காரங்கள் இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட படுகொலியில் விழாமல் தடுக்கக்கூடிய பெருமையுடைய. அதுவும் அதுதான் வேணும். நமக்கு வேண்டிய என்ன, நமக்கு என்ன நடக்கும், அவருடைய சம்பந்தத்தார்
நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டிய ஆத்ம குணம் கிடைக்குமா? அகங்காரம் உமக்காரம் ஒழியுமா? அதைத்தானே நாம் பார்ப்போம். ஆகையினாலே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையை விளைவிக்கக்கூடியவர் மொழியை கடக்கும் பெரும்போழால் அஞ்சமுக்குறும்பாம் குடியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் கரண் கூடிய பின் அவரை நாம் பெற்றுவிட்டோம். ஒரு குறைவும் இல்லை.